சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு, எங்க இருக்காரு? உங்களுக்கு கருப்பசாமி உண்டா? கருப்பையா. அது என்னமோ ஔவையாரை கும்பிட்டாங்களா அந்த காலத்தில்? ஏன் நீங்கள் தொடர்ந்து கும்பிடலை? அந்த விரதத்தை உங்களால் கடைபிடிக்க முடியலை. கால் வந்துட்டுவாங்க. பஞ்சமுகா வரலாம். மூணு வருஷமா உங்களுடைய உழைப்புகள் ஆஸ்திகள்லாம் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். உன்னுடைய பையனை வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கக்கூடிய நிலைமைக்கு போகவா, இந்தியாவிலே டாக்டர் ஆக்கிறவா? இன்னும் சரியாக 3 மாதத்தில் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து பணங்கள் உன் கைக்கு கிடைச்சிடும். உன் பிள்ளையை சுத்தமாக படிக்க வைக்கலாம், உன் கடனையும் தீர்த்திடலாம். வேற என்ன வேணும்? பௌர்ணமி அன்னைக்கு என்னை பாருங்க, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். கருப்பசாமிக்கு கடன்பட்டு வந்தது யாரு? வாப்பா, காரைக்குடியா? தேவகோட்டை வா. சட்டார் சட்டார் சட்டார். தேவகோட்டை. தேவகோட்டை ஊருக்குள்ளே உன் வீடு இருக்கு. மார்க்கெட்டை தாண்டி போகணும், அப்படித்தானே? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை வச்சிருந்த உழைப்புக்குரிய இடங்கள் இவைகள் எல்லாமே ஒரு 3 வருஷ காலமாக நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளையால் மன இடைஞ்சல் அதிகம். அதனால் அவள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு இல்லாமலும் பிரயோஜனம் இல்லை. இப்படி இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் அவன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்த துயரங்கள்லேருந்து விடுதலையாக்கி கடன் படாம காப்பாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த தொழிலை நீ நடத்த நான் உனக்கு வெற்றியாக்கி தரேன். பொண்டாட்டியை கொஞ்சம் திருத்தி தரேன். சற்று பொறுமையாக இரு, வீணா கண்ணீர் வடிக்காத. சரி, பௌர்ணமிக்கு வா, பேசுவாங்க. கருப்பசாமிக்கு நெய்வேலி. நெய்வேலி நெய்வேலி பக்கம் குப்பம். என்ன குப்பம்? மந்தார குப்பமா? என்ன குப்பம்னே? நீங்க எந்த ஊரு? மந்தார குப்பமா? வந்தார குப்பமா? உங்க ஊரு பக்கத்தில் நுழையும் பொழுதே ஒரு பெரிய சக்கரம் தொத்துது. அது என்னது? என்எல்சி, நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன். நிலக்கரி எடுக்கக்கூடிய ஒரு கருப்பு கலர் சக்கரம் அதானே? அப்படி சொல்லிக்கிட்டே வருத. நோயான்னு கால் வந்துட்டுவாங்க. தம்பி நல்லா இருக்கியா? நெய்வேலியா உனக்கு? அப்படியா? நான் இப்போ நெய்வேலி, உங்கள் ஊருக்கு சிதம்பரத்துக்கு நெய்வேலின்னு ஒரு பேர் இருக்காப்பா. பக்கத்தில் என்ன மைக்கு தரட்டாக்கா? மைக்கு தரட்டுமா? என்ன நீங்க ஒண்ணு, உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா பையனை பத்திய ஒரு சிந்தனையும் குழப்பமும் ஒரு வருஷ காலமா இருக்கு. அவனுக்கு ஒரு நிலையான வருமானத்தையும் வேலையும் கொடுத்தாச்சுன்னா உங்க பிரச்சனை பூரா தீர்ந்துடும். அப்படின்னா சதா காலகட்டமும் வாக்குவாதமும் பிரச்சனையும் குழப்பம் நடக்கு. இதுல இருந்து விடுதலை இருந்தா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. வேற என்ன வேண்டும்? பெரியவனுக்கு கல்யாணம். உங்க அண்ணனுக்கா?
ஏன்பா சொல்லுதுக்கு அவளுக்கு என்ன? கருப்பசாமி ஐயா. அவருக்கு மணமாலை எடுத்தாராம்டா ஐப்பசியில. வா! வெற்றி உண்டு. கிடைச்சாச்சு. வா பக்கத்துல. நல்லா இரு மகளே. ஐஸ்வர்யமா இரு. நெத்தில திருநீர் பூசணும்னா கொஞ்சம் பக்கத்துல வரணும். இந்த பழத்த பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடணும். இந்தா. இந்த கனிய அறுத்து தேய்ச்சுக்கா. வலியெல்லாம் போயிரும். போ. நல்லா இரு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்பா. பொறுமையா இருந்தா. கருப்பசாமிக்கு 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 அப்படியா? உடனே சொல்லுதீங்க. சீர்காழி 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 பக்தராக சீர்காழி சிவபெருமான் சீர்காழியா வந்து யாருப்பா அது? என்ன சீர்காழியா? சட்டநாதர் கோயில் எங்க இருக்குண்ணே? ஆ? வாங்க கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊருக்கா? சீர்காழி. ஆமாடா, சிவபெருமான் சன்னியாச ரூபத்துல வந்து சீர்காழியா படுத்து ஒரு சக்தியால அவர் சீராகி வந்த இடத்தினால் அதுக்கு சீர்காழின்னு பேரு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. வரலாம். என்ன வேணும் ஐயாவுக்கு? இந்தாங்க. கண்ணை முடிக்காங்க. வாவ் வாவ் வாவ். ஓகே, கால் வந்துட்டு வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இடையில உன்னுடைய உடல்நிலையும் சரியில்லை, வீட்டில் உள்ள பிள்ளைகள் நிலைகளும் சரியில்லை. ஆனா இப்ப இடம் சம்பந்தமாக ஒரு சில வில்லங்கங்களும் வாக்குவாதமும் வந்து நிக்கி. அதை தெளிவாக்கி உனக்கு வெற்றியா முடிச்சு கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வாப்பா. இந்தா வெற்றியாகி தரேன். நல்லா இருப்பா. சீர்காழியா? பொய் சொல்ற மாதிரி இருக்க. சீர்காழி இல்லையே உனக்கு? எப்படி உனக்கு எந்த ஊருக்கா? சீர்காழி நீ வாக்கா. கொள்ளிடம் 1க்கு 2 3 4 5 6 7 நண்டு உங்க ஊர்ல நிறைய விளையுமா தானையா? உங்க ஊரு என்ன வேணும்? அதான் அதான். உங்க ஊர்ல நண்டெல்லாம் ஏற்றுமதி ஆகுதே. உங்க ஏரியா தானே? பார்த்தியா எப்படி இருக்கு? அக்காவா? முருகா, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? ஒரு கேள்விக்கு தான் விடை இருக்கு. என்ன வீட்டை விற்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இப்போ அவங்கள என்ன செய்ய? கண்ணை மூடு. ஒரே முடிவா என்ன என்னன்னு அவங்கள மடக்குதானா? இந்தாம்மா 3 மாதத்துல அட்வான்ஸ் வாங்கி 5 மாதத்துல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவேன். போ, வெற்றியாகி வா. இந்த அப்படி பணம் நல்லா இருக்கு. ஒரு கேள்விக்கு தான் விட இருக்கு. நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லவா? வெளிநாட்டில் இருக்கானோ? அதான் நம்பர் காக்கா. லாட்ரி அடிக்கிறதுக்குன்னு 1 2 3 1 7 4 போட்டு விட சொல்லு. லாஸ்ட் நம்பர். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். பாண்டிச்சேரி 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 அவனுக்கு முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வரன். முனீஸ்வர சாமி இருக்காரா? காது கேட்க சரி விட்டுரு. நீ நின்றுக்கா. முனீஸ்வர சாமி வாப்பா. சொல்றத புரிஞ்சு நடந்துக்காமா. கால் வந்துட்டாங்க.
பாதை எங்கே? என்னண்ணே, என்ன வேணும்? என்ன வேலை? உன் பேர் என்ன இருக்கா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கண்ணை மூடுங்க பாப்போம். ஓராண்டு காலமா உங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாமே நின்னு போச்சு. இதுக்கு தொழில வந்து நமக்கு யாரோ ஒருத்தன் வழிமறிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க உள்ளத்துல ஓடிடுது. அந்த தடைகளை நீக்கி என் தொழிலை வளமாக்கி தர வேண்டும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. சத்தம் போடாதீங்க இடையில. இல்லைன்னா மைக்கு தரேன் பேசுங்க. என்ன அதானே உண்மை. உன் தொழிலை வளமாக்கி கடன் விடாம காப்பாத்தி தந்தா போதுமா? இடம் மாத்த வேண்டி இருக்க, மாத்திருவியா? கொஞ்சம் இடம் மாத்த வேண்டி இருக்குடா தம்பி. தை மாதம் வரை டைம் தரேன். அதுக்கு பிறகு நீ இடத்த மாத்திக்க. என்ன? இந்த 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். அப்படி நல்லா இருக்கு. எட்டி கஷ்டப்பட்டு உதவி தரக்கூடிய அளவுக்கு உட்காரக்கூடாது. இந்தா கடனை தீர்த்துக்கா. நல்லா இருக்கு. போயிட்டு வா. அதே பாண்டிச்சேரி பெண்ணடியாள் வாமா. ஆஞ்சநேயர் இருக்காரா உங்க ஏரியால? கால் வந்துட்டு வா. என்ன முணங்கிக்கிட்டு இருக்க? முணங்கி கூப்பிட மாட்டேங்கக்கா. உங்க கூட எங்க சண்டை? என்ன வேணும் உனக்கு? ஹாய் 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 ஹாய். இப்படி முந்திய பிடிச்சி பிள்ளைதாரன்னு வரம் கொடுத்த சாமி நிறைய பேர் கொடுத்ததெல்லாம் நடக்கலை. கால் வந்துட்டு வாங்க. அண்டா வருது, குண்டா வருது, வேற என்ன வருது? பஞ்சபாண்டவர்கள் ஒருவனுடைய பேரை இவருக்கு வை. டைம் டைம் டைம். வரலாம். உங்களுக்கு பிள்ளை செல்வம் தரும்படி உத்தரவாயிருக்கு. குழந்தை கொடுத்தா போதுமா? என்ன பேர் வைப்ப? ஒரே வார்த்தையில சொல்லிட்டியே. கண்ண மூடு. கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கற்பம் தோன்றும். கர்ப்பசாமி என்று பெயர் வை. வெற்றி உண்டு. இந்த கனியை நீ சாப்பிடணும். சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சிடணும் நாளைக்கு வீட்டில் போய். என்ன? அதுவே உனக்கு குழந்தை குடிப்பாக மலரும். இந்த கனியை என்னை நினைத்து வணங்கு. வெற்றி உண்டு. இந்தாக கடன் தீரும் மகனே. செல்வமா இருப்பா. அவன் உனக்கும் தரணுமா? எப்படி உள்ள பணாத பிடிச்சிட்டு இல்லை. கர்மசாமிக்கு கர்மசாமி என் பிள்ளையினுடைய மனத்திலையும் நடைமுறையிலையும் குழப்பம் இருக்குன்னு யாரோ கேட்குறாங்க. யாருப்பா அது? யாருன்னா என் பிள்ளை எங்கன்னு இருக்கான்? பொண்ணு வாங்க. காலுக்கு அடிப்பாங்க. பிள்ளையினுடைய மனதின் ஆழத்தை பார்த்தேன். நமக்கு மாறுபட்ட ஒரு சில குண அதிசயங்கள் இருக்கிறது. அதை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி ஒப்படைச்சா போதுமா? வேற என்ன வேணும்? தொழில் சம்பந்தமாக மன வருத்தங்கள், இன்னொரு பிள்ளையை பற்றிய குழப்பங்கள், கடன்களை பற்றிய வேதனைகள், இவைகள் அனைத்து இருந்து உனக்கு பிரச்சனை தருது. அதே மாதிரி ஒரு இடம் சம்பந்தமாக ஒரு வெற்றியை கொடுத்து உனக்கு தெளிவு பண்ணிட்டோம்னா உன் விஷயம்லாம் முடிஞ்சாச்சு. அவ்வளவுதானே. கால் வந்துட்டு வா. கர்ப்பசாமி, இந்த அப்பா உன் எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி உண்டு. நல்லா இருப்பா. குலதெய்வம் அதெல்லாம் அவுத்தாச்சு. தைரியமா கும்பிடலாம் நீங்க. கர்ப்பசாமிக்கு 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 தஞ்சாவூர். கர்ப்பசாமி, நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கிறேன். தஞ்சாவூர்.
தஞ்சாவூர் போட்டோ எடுக்கணும்னு சொன்னாலாம் நீ என்ன நீங்க இல்ல உட்காருங்க. தஞ்சாவூர் எல்லை மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? வீட்டுல பெண்ணடியாள் யார் அது? வராங்களா? வாயா 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 தப்பா சொல்லிட்டேன். என்ன செய்யுது? கால் வந்துட்டு வாப்பா. பெற்றெடுத்த தாயாரா? வா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். என்னப்பா எதுவும் ஆபரேஷன் ஆகுச்சா? என்ன ஆபரேஷன்? நீ வா பக்கத்துல வா. அவங்களுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படாத வா. இவங்களுக்கு என்ன பண்ணணும்? பக்கத்துல வா. உயிரணுக்கள் செல்கள்லாம் குறைஞ்சு போச்சு. தைரியமாக எழுந்து நடக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் சக்தியை கொடுத்துருக்கேன். இந்த கனியை புழிஞ்சு கொடுத்து மேலாம் தேய்ச்சி வெந்நி வச்சு குளிக்க வச்சிரு. இந்தா உன் கடனை தீர்த்து தரேன், வெற்றி உண்டு. இந்தா நல்லா இருப்பா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அந்த அம்மாங்க ஒருத்தர் விபூதி பூசி வச்சு போயிட்டாமா. அதே தஞ்சாவூர் எல்லை அப்படியா? கோர்ட்ல யாருக்கும் கேஸ் கிடக்கா? நீதிமன்ற வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் சொந்தமா யார் கேட்டு வந்தா? திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க அக்காவா? யாருக்கு? கால் வந்துட்டு வா. என்னடா எத்திரிக்க? கால் வலிக்கா? ஐயனார் வராரு, எங்க இருக்கார்? அப்படியா? பேச்சுத்தான் இருக்காளா? கோழியெல்லாம் அறுப்பீங்களா? கால் வந்துட்டு வாங்க. தொழில் சொந்தமா கடன் பட்டு வந்தது யாருப்பா? கடன் பட்டு வந்தது யார்? என்னடா தம்பி கண்ண முடுக்கா? பையனுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐப்பசியில் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். கார்த்திகையில் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு தரேன், போயிட்டு வா. குழந்தை கேட்டு வந்தது யாரு? குழந்தை கால் விட்டு வரலாம். குழந்தை சொந்தமா யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கா? காரைக்குடி புறப்பட்டாச்சா? முக்கண்டனே வேப்பங்களை சொருகிக்கிட்டு ஒருத்தி வாராடா வீட்டுல, யார் அது? கால் வந்துட்டு வா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. இருக்கிற வீடு எங்க இருக்கு? ஏன் அப்படி இருந்தீங்க? சொந்த ஊர்ல விட்டுட்டு ஏன் வந்தீங்க? யார் பண்ணா? நீங்க பண்ணீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அதான் பாட்டு பாடினேன், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றாய் ஞான தங்கமே. வா பக்கத்துல. இப்போ உன் பிள்ளைக்கு என்னமா பண்ணி தரணும்? சரி, இவ்வளவுதான விஷயம், பண்ணி தந்துருந்தேன், தைரியமா இரு. கல்யாணம் ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்யலாம்? நம்ம ஏத்துக்கலாமா? ஏன் ரொம்ப யோசிக்கிற? நீ யோசிச்சியா? அப்படி என்ன பண்ணணும் சொல்லு. ஏத்துக்கிடுவியா? இந்தா முறையான கல்யாணம் நடத்தி வைக்க, நீ கவலைப்படாத. தை மாசத்துக்குள்ள எல்லாம் வெற்றி ஆயிரும். பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்போம். கர்மசாமிக்கு என் பையனை சீர்திருத்தி தரணும், என் இட விஷயத்தை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்ன பையன் என்ன செய்தாமா?
ஆ? கோவிந்தா ஹரி கோவிந்தா. என்ன உழைப்பு பண்ணுத மாஸ்டரா இருக்க? இந்த கொட்டையை எதுக்கு கழுத்துல போட்டிருக்க? ஆ? சதுரகிரி போயிட்டு வாரியா? குடிப்பியா? சதுரகிரியில் சாமி குடிக்க சொன்னாரா சுந்தர மகாலிங்கம்? இல்ல சந்தன மகாலிங்கம் குடிக்க சொன்னாரா? இல்ல பிலாவடி கருப்பு குடிக்க சொன்னாரா? இல்ல மாளிகைப்பாறை கருப்பசாமி தான் சொன்னாரா? யாருமே சொல்லலையே. ஏன்டா குடிக்கிற? ஏன் இஷ்டம்ங்கிறியா? உன் இஷ்டத்துக்கு நான் விட்டுறதன் போயிருதியா? அப்போ கால் வந்துட்டு வா எரும மாட. உண்மைதானே? என்னடா தம்பி, நான் குடிக்கிறேன் பாருடா வெண்ணி. ஒவ்வொருத்தரும் சாராயம் குடிச்சிட்டு சாமி குடிப்பான். நான் வெண்ணியை குடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யணும் மாஸ்டர் அவர்களே? புரோட்டா மாஸ்டரா டீ மாஸ்டரா? புரோட்டா மாஸ்டர். சரக்கு போட்டால் தான் நல்லா பிணைய முடியுங்கய்யா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. கல்யாணம் முடிச்சியாடா? இடையில ஒரு நட்பு இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டுதா? நிறைய ரூபாயெல்லாம் போயிட்டுதே சேர்ந்து. ஒரு மோதிரம் போட்டிருந்தியா? எல்லாம் எங்க? எரும மாடு. கால் வந்துட்டு வா. உன் ரகசியத்தை சொல்ல மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படா. முறையான வாழ்க்கை இவனுக்கு அமையக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7 மாத கால அவகாசம். இப்போதைக்கு சனி பகவானுடைய போக்கு இருக்கு. அதனால மனத்தை பக்குவப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வந்துருங்க. செல்வாக்கா. வேற என்னடா வேணும்? கடன் பிரச்சனையா இடம் பிரச்சனையா? இந்தா இட பிரச்சனையும் தீர்க்கிறேன், கடை பிரச்சனையும் தீர்க்கிறேன். குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டா முழுசா உன்னை நல்லவனாக்கிடுவேன். உடனே நடக்காது. இப்போ சொல்லி 8 மணிக்கு குடிச்சுருவேன். போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. இவன் இல்லாட்டா கவர்மெண்ட் லாஸ். உண்மைதானே? இவன் இல்லாட்டா கவர்மெண்டே லாஸ் ஆயிரும். அவன் எவ்வளவு பெரிய லாபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க டக்குன்னு நிப்பாட்ட சொல்றேன். என்ன பண்றேன்? கருப்பசாமி 1 2 3 4 5 6 வண்டி வாகனம் வச்சு யார் நடத்துறா தொழில்? வண்டி வாகனங்கள் வச்சு தொழில் நடத்துறது யாருப்பா? ஒருத்தர் இல்ல. தஞ்சாவூர் உத்தரவு முடியுது. பையனை பத்தி காட்டுவாங்க. யாரு? மாமா தாயி நல்லா இருக்கிய? தஞ்சாவூரா உனக்கு? பிராடுக்கார போய் உள்ள. எந்த ஊரு? முத்தம்மாள் கோட்டை போற வழி. முத்தம்மாள் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்க. ஒருத்த நாட்டுக்கு போற வழியில முத்தம்மாள் கோட்டைன்னு ஒரு பெரிய பூட்டு போட்டு தொங்குண்டா. சரபோஜி மன்னரால் அடைக்கப்பட்ட இடம். சரித்திரத்துல இருக்குடா தம்பி. என்னப்பா வேணும்? படிப்பு முடியுது. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ என்ன பண்றது? அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடத்துறது நீ ஏன் ஏற்றுக்கிட மாட்டுக்க? சரி அப்படி முடிச்சு தரேன், கவலைப்படாத. பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வா. போ. யார் அது? இத்தனை வயசுலயும் இந்த பிரச்சனை நடக்கா? ஆடாடா ஆடாடா ஆடாடா. கண்ணை மூடு, அவன் மனதை பாக்குறேன். இந்தா மடக்கி தரேன். எல்லாரும் சொல்ல கேட்பாங்க. சரக்கு மட்டும் கொண்டு வந்துருப்பா. ஆமா, ஃபுல் கொண்டு வா. இன்ஜெக்ஷன் பாட்டில் கிடையாது, ஃபுல் பாட்டில். கால் வந்துட்டு வரலாம். ஓங்காரநாதம். காமாட்சி அம்மாளே வா. காமாட்சி அம்மாளே வா. ஏக்கா, காமாட்சின்னு ஒரு ஆத்தா வரலவா யாருக்கா? காமாட்சி அம்மாள் அவதான் வாரா. அந்த காலத்துல கிடாயெல்லாம் விட்டிருக்காங்க அந்த சாமிக்கு.
புரியுதா உங்களுக்கு? வீரனார் ஒரு தெய்வம், காமாட்சி ஒரு தெய்வம். வேற என்ன வேணும் உனக்கு? மகனுக்கு கல்யாணம் பண்ற கௌரவத்த விட, லவ் பண்ற கிரகம் தான் ரொம்ப இருக்கு. பண்ணா பண்ணிட்டு போறான் பே. இப்ப என்ன கெட்டு போச்சு? கூட்டு வந்தா சேர்த்துக்கிடுவோம். கால்ல விழுந்துட்டு வா. அவனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கான். அதனால அவன் சுகபோகியா இருப்பான். ஆள்கள்ட்ட இனிக்க இனிக்க பேசி எல்லாரையும் மயக்கிருவான். இந்தா அப்படி. நேத்தே அவ சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. நீ தோண்டக்கூடாது. உன் பிள்ளைக்கு நல்ல வழிய தரேன். போயிட்டு வா. இந்தாம்மா. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு